திரு விஜய் அவர்கள் அதிமுகவுடைய கூட்டணியில வருவாரா, இணைவாரா? அநேகமா ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிச்சாலே நம்ம தப்பா முடிவு எடுத்துருவோம். பாட்டாளி மக்கள் கட்சி அங்க 2 தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அது ஐயா மருத்துவர் அந்த இயக்கத்தை உலகம் முழுவதும் அவங்க பெருசா காட்டிக்கிறாங்க. ஆனால் அதிமுக மேல குதிரை சவாரி செய்து பாஜக இங்க வந்துடக்கூடாதுங்கிறதையும் அதிமுக தலைவர்கள் உன்னிப்பாக கவனிச்சு அந்த கூட்டணியில இருந்து அவர்கள் வெளியில தேர்தலை சந்திக்கிற மாதிரியான ஒரு இது பேசி இருக்கிறாரு. நீங்களும் அதை தானே செய்றீங்க. யாரு விசிகாவும் அதை தானே செய்யுது. இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் அரசியலில் பலந்துண்டு கொட்டவோட்ட இயக்கங்கள் தான் அதிமுகவும் திமுகவும். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செயற்குழு கூட்டத்தில் சொன்னார். சொல்லி ஒரு மாத காலம் ஆகிறது. இன்னும் அந்த பாஜக அதிமுக தான் இருக்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் வரும் அப்படிங்கிறது தேர்தல் நெருக்கத்தில் வரும். அப்படி வரும் பட்சத்தில் திரு விஜய் அவர்கள் அதிமுகவுடைய கூட்டணியில் வருவாரா, இணைவாரா? மெகா கூட்டணி அமைப்பும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் தேர்தலுக்கு 8-9 மாதங்கள் இருக்குது. அது வரைக்கும் தான் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதிமுக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியோட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் பார்க்க முடியும். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலம் வாய்ந்த கட்சி, நாங்கள் தான் பலம் வாய்ந்த பல வெற்றிகளை பெற்றோம் என்று சொல்லக்கூடிய மாறுதட்டக்கூடிய மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஒரு மெகா கூட்டணியை அமைப்பதில் தவறில்லை. அதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம், சிந்தனை. அவர் சொன்னது என்ன? வளம், வளர்ச்சி, அமைதி, மாநில உரிமை, இதுதான், இதை மீட்டு கொடுப்பது தான் என்னுடைய முதல் வாக்குறுதி என்று சொல்லியிருக்கிறார். அதை செய்து காட்டுவார். அதிமுக என்பது ஒரு இயற்கையான கட்சி, நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற ஒரு கட்சி. ஆனால் திமுக ஒரு செயற்கையான, அண்ணாவிற்கு பிறகு அது ஒரு மன்னராட்சியை போல வந்திருக்கிறது. ஆகையினால அந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படின்றது எங்களை போன்றவர்களுடைய விருப்பம். ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒன்றிணைவாரா? ஒன்றிணைய மாட்டார். அது மாதிரி தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. அநேகமா ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிச்சாலே நம்ம தப்பா முடிவு எடுத்துருவோம். நடக்கட்டும், ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றி பெறணும். வெறும் 26 நாளையில தமாக ஒரு ஆட்சிக்கு வந்துச்சுங்க. சாத்தியமான ஒன்றுதான். அதே மாதிரி தான் இந்தியாவிலேயே ஒரு தேசிய கட்சி அல்லாத ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை நிலைநிறுத்தி காட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தான் கோல வச்சிட்டு இருந்துச்சு. உடனே சொல்லுவீங்க, 1957 கேரளாவில் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்ட் வந்துச்சே. EMS நம்பூதிரி பார்த்து தானே அதுல அமைச்சராக இருந்தாருன்னு சொல்லுவீங்க. கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி. இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடித்தது என்றால் 67 அண்ணா பேரறிஞர் பிறந்த கட்சி தான். ஆக அந்த கட்சி இன்று வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ வலிமையாகத்தான் இருக்கிறது. நான் சில நேரத்தில் நான் அதிர்ந்து போய் பார்ப்பேன். அந்த அதிமுகவினுடைய அணுகுமுறையும் திமுகவினுடைய அணுகுமுறையும் ரொம்ப பல மடங்கு ஆய்வு செஞ்சுதான் அவங்கள பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த தெருவில் யார் எத்தனை ஓட்டு, அதுல யார் இறந்துட்டாங்க, யாரு பேரு அங்க பூத்து கமிட்டியில பேர் இருக்கு இன்னும் எடுக்காம இருக்கிறாங்க, அவங்க மருமகனை சேர்த்துட்டாங்க, இதுல ஏன் சேர்த்தாங்க, அது வேற ஊர்ல இருக்கிற ஓட்டாச்சே ஏன் இங்க சேர்த்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் அரசியலில் பலந்துண்டு கொட்டவோட்ட இயக்கங்கள் தான் அதிமுகவும் திமுகவும். ஆகவே அதனால் தான் தேசிய கட்சிகள் இங்கு கால் பதிக்க முடியவில்லை. அவங்களுக்கு இல்லாத அதிகாரமா, அவங்களுக்கு இல்லாத இருக்கக்கூடிய பணமா, அவங்களுக்கு இல்லாத சமூக வலைதளங்களா, உலகம் முழுவதும் அவங்க பெருசா காட்டிக்கிறாங்க. ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் பெட்ரோல் விலை 5 ஆண்டு காலம், 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அல்லாத ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவேற்றி காட்டியவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அவர் காலத்திலே 1 லிட்டர் பெட்ரோல் 37 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 100 ரூபாயை தாண்டிட்டோம், குறையல. டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் 450 ரூபாய் எரிவாயுனுடைய விலை, சிலிண்டர் விலை. ஆனால் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அப்போ எல்லா விலையும் ஏறுகிறது.
அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நான் ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதெல்லாம் நினைப்பேன். இல்லை, இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு அப்படிங்கும்போது அதிமுக வந்து பாஜகவுடைய கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திக்கணும், தனியாகவே சந்திக்கணும். மாநில கொள்கை மிக முக்கியம் அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்களை பாஜக செய்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மாநில உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னா நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்விதான். அதை பறிக்க விடாம தடுக்கிறதுனா நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை. அங்க போயிட்டு 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் ராஜஸ்தான்லயும் அங்கேயும் நடந்துச்சு. அங்க போயிட்டு நின்றுட்டு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு வந்துட்டீங்க. இங்க வந்தோன்னா வணிக வளாக கட்டடங்களுக்கு 18%. யாருங்க தடுத்து கேட்கணும்? எதுக்கெடுத்தாலும் அதிமுக தலைமையில அதிமுக தலைவர்கள் செய்யல, அதிமுக செய்யலன்னு கேட்டா அப்ப திமுக எதுக்கு நீங்க தொடர்ந்து வெற்றி பெற்றீங்க? அப்ப போலியா அது, பொய்யா அது? புரியல. அதனால இங்க நடக்கக்கூடிய இந்த இது வந்து தாவேகா என்ன முடிவு எடுக்க போறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி அங்க 2 தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஐயா மருத்துவர் அந்த இயக்கத்தை போராடி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, சில பேர் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல அவர் விஜய் வந்துருவாரு, அவங்க வந்துருவாங்க, நாம் தமிழர் சீமான் அவர் வந்துருவாரு, இவங்க வந்துருவாங்கன்னு அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு அடிப்படை சட்டதிட்டங்களை சட்ட ரீதியாக கொண்டு வந்து கொடுத்தவங்க அதிமுகவும் திமுகவும் தான். இப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கணும், திமுக அதிமுகன்றது தான் அவருடைய விருப்பமா அவர் சொல்றாரு. 2 கட்சிகளும் 2 திராவிட கட்சிகளும் இங்க இருக்கணும். ஆனால் அதிமுக மேல குதிரை சவாரி செய்து பாஜக இங்க வந்துடக்கூடாதுங்கிறதையும் அதிமுக தலைவர்கள் உன்னிப்பாக கவனிச்சு அந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியில வந்து தேர்தலை சந்திக்கிற மாதிரியான ஒரு இது பேசி இருக்கிறாரு. அப்படி ஒரு இதோட வந்து திருமாவளவன் அவர்கள் பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை அதாவது நல்ல அரசியல் தலைவர் பாஜக குதிரை சவாரி செஞ்சு அதிமுக மேல ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கருத்து சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்றத 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். நீங்களும் அதை தானே செய்றீங்க. யாரு? விசிகாவும் அதை தானே செய்யுது. 1% வாக்கு சதவீதம் தான் வச்சிருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்கல்ல, கேட்டீங்களா கேட்கலையா? விசிகா கேட்டுச்சா கேட்கலையா? ஏன்? அப்ப ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி, தமிழ்நாட்டில் 12 அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இருக்குது. 63 கட்சிகள் இருந்தாலும் 12 கட்சிக்கு தான் அங்கீகாரம். அதுல விசிகாவும் 1. அப்படி இருக்கிற போது நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்கு எடுத்திருக்கிறீங்க. இப்ப நீங்க 2% வாக்கு எடுத்திருக்கிறீங்க. அப்ப 2% வாக்கு எடுத்திருக்கக்கூடிய நீங்க திமுக 37% வாக்கு எடுத்திருக்குது 2021. 1% வாக்கு எடுத்துட்டு 37% வாக்கு எடுத்த திமுக ஆளுங்கட்சியா இருக்கிற இடத்துல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றீங்களே, நீங்களும் குதிரை சவாரி தானே பண்றீங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.